கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை தந்து நம்மை வழிநடத்துவாராக. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 36வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழி வாங்கி அதன் கடலை வறளவும் அதன் ஊற்றை சுவரவும் பண்ணுவேன். வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை இந்த வசனத்தில் பாருங்கள். நான் உனக்காக வழக்காடி அப்படின்னு போடப்பட்டிருக்கு. எனக்காக வழக்காட யார் உண்டு? எனக்காக காரியங்களை செய்ய யார் உண்டு? எனக்காக பரிந்து பேச யார் உண்டு என்கிற வேதனையோடு இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உனக்காக நான் வழக்காடுவேன். அவர் வழக்காடி அவர் என்ன செய்கிறாராம்? வசனம் சொல்லுகிறது, உன் பழிக்கு பழி வாங்கி. உன்னை பழிவாங்கக்கூடியவர்களை நான் பழி வாங்குவேன். உன் மீது உனக்கு எதிரான காரியங்களை செய்ய துடித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை நான் பழி வாங்குவேன். என்னுடைய பழி வாங்குதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, கடலை வறள பண்ணுவேன். கடல் என்பது வற்றாத ஒன்று. சில நேரங்களிலே கடல் உள்வாங்குகிறது என்று சொல்வார்கள். அந்த உள்வாங்கின நாட்களில் தான் சுனாமி வந்ததாக கூட கடந்த நாட்களிலே உள்ள சரித்திர வரலாறுகள் சொல்லுகிறது. கடல் வற்றாத ஒன்று. ஆனால் ஆண்டவர் நமக்கு எதிராளி. வற்றாத, ஒருவேளை வற்றாத தண்ணீரை போன்ற செழிப்பானவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் வற்றி போக பண்ணுவார். அதன் ஊற்றை சுவரவும் பண்ணுவார். எப்படி வருமானங்கள் வருகிறதோ அந்த வருமானத்தினுடைய காரியங்களை எல்லாம் அவர் கெடுத்து போடுவாராம். அதை இல்லாமல் ஆக்குவார். இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அதனால் உனக்கு விரோதமாய் வரக்கூடிய மக்களை நீ பழிவாங்க வேண்டும் என்று எண்ணாதே. அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வார். நமக்காக வழக்காடுகிற கர்த்தர் உண்டு. நமக்காக பழி வாங்குகிற கர்த்தர் உண்டு. அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாம் வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, எங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே. உனக்காக நான் வழக்காடுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறீர். இதை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளத்தக்கதான கிருபையை தாரும். வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் இந்த வசனத்தின் மூலமாக தேற்றப்பட நீர் உதவி செய்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.